சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம அப்பத்தா வந்துட்டு ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து செத்த மாதிரியெல்லாம் நடிச்சு எப்படியோ தமிழ்செல்வியும் சேதுவையும் சேர்த்து வச்சிடுறாங்க. இங்க தமிழ்செல்வியை பார்த்தா பதறி அடிச்சு வீட்டுக்குள்ள வாராங்க. அப்பத்தா வந்துட்டு செத்து போன மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி சன்னாசி கிட்ட வந்து, ஏங்க போஸுக்கு சொல்லி அனுப்ப வேணாமா? போஸும் இந்த வீட்டு பிள்ளை தானங்க, பேரம் பேத்தி எல்லாம் கடைசி சடங்கு செய்யணும்ல, அதுக்கு போஸும் இருக்கணும்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்க சன்னாசியை பார்த்தா அழுதுகிட்டு இருக்காரு. எதா இருந்தாலும் அண்ணன் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்து ராஜாங்கம் கிட்ட கேட்குறாரு. அண்ணே, போஸுக்கு சொல்லி அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கவும் இங்க ராஜாங்கத்தை பார்த்தா கையாலேயே சைகை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. எதா இருந்தாலும் நீயே பார்த்துக்க, யாருக்கு வேணாலும் சொல்லி அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கம் கையை காமிச்சதும் சரினே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி ஈஸ்வரி கிட்ட வந்து, ஈஸ்வரி நீ போஸுக்கு சொல்லி அனுப்பு, பேரம் பேத்திகை எல்லாம் இறுதி சடங்கு செய்யணும், போஸும் பேரந்தானே, என்னதான் தப்பு பண்ணி தொலைச்சிருந்தாலும் என் ஆத்தாவுக்கு அவன் பேரந்தானே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு போஸுக்கு ஃபோனை போடவும் போஸும் ஃபோனை எடுத்து என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டேய் போஸ் வேகமா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னது வீட்டுக்கு வரவா, என்னம்மா சொல்ற, வீட்டுக்கு வந்தா பெரியப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், ஏண்டா நீ வேற, அப்பத்தா தவறிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னம்மா சொல்ற, கிளவி மண்டைய போட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அதிர்ச்சியா கேட்கவும், ஆமாண்டா, இறுதி காரியெல்லாம் செய்யும் போது பேரங்கிற முறையில நீயும் இருக்கணும்ல, வா வேகமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரிம்மா நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸும் பார்த்தா வீட்டுக்கு வரவும் ஈஸ்வரி போஸை கூட்டிட்டு இங்க வீட்டுக்குள்ள வாராங்க. போஸ், சித்ரா, ஈஸ்வரி 3 பேரும் பார்த்தா அப்பத்தா காலு கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பந்தான் அப்பத்தாவோட கால் பார்த்தா அசைகிறத ஈஸ்வரி கவனிச்சிடுறாங்க. என்ன கால் அசையுது, நம்ம பார்த்தது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு சந்தேகம் வருது. மறுபடியும் பார்த்தா அப்பத்தா கால் அசையுது, கால் அசையுது, அப்ப கிளவி நாடகம் நடத்துதோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு சந்தேகம் உறுதியாகுது. எதுக்காக கிளவி இப்படி செத்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பார்த்தா ஒரே குழப்பமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. இந்த கிளவி செத்து போன மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறத எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் நீ கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு போஸை ஈஸ்வரி வெளியே கூட்டிட்டு போறாங்க. டே போஸ், கிளவி இன்னும் சாகலடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னம்மா சொல்ற, நீ தான் கிளவி செத்து போச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்ட, இங்கேயும் அப்பத்தா முன்னாடி எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, கிளவியும் செத்து போன மாதிரி தான் உட்கார்ந்துருக்கு, உப்ப என்னடானா கிளவி செத்து போகலன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், ஏண்டா நீ வேற, கிளவியோட கால் அசைகிறத ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை 2 தடவைக்கு மேலே நான் பார்த்துட்டேன், கிளவியோட கால் நல்லா அசையுது, அப்ப கிளவி ஏதோ நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கு, இந்த நாடகத்தை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம அம்பலப்படுத்தணும், போய் ஏதாவது ஒரு இடத்துல பாம்பு பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னது பாம்பை பிடிச்சிட்டு வரவா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், டேய் பல்லு புடுங்கின பாம்பு இருக்குல்ல, விஷம் இல்லாம பல்லு புடுங்கின பாம்பை பாம்பாட்டி வச்சு இருப்பான், அவங்கிட்ட இருந்து ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வா, ஒரு பைக்குள்ள வச்சு கிளவி பக்கத்துல விடு, எல்லாரும் பாம்பு பாம்புன்னு கத்தவும் கிளவியும் பயந்தி போய் எந்திரிச்சிரும்ல, என்னதான் நாடகம் போட்டாலும் கிளவி பாம்புன்னு சொன்னா பயப்படாமலையா உட்காந்துருக்கும், இறந்து போனவங்க பக்கத்துல பாம்பு வச்சாலும் சரி எது வச்சாலும் சரி
அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஆனா உசுரோட உட்கார்ந்து செத்து போன மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட போய் பாம்பை பக்கத்துல விட்டா பதறி எந்திரிக்கத்தானே செய்வாங்க. நீ போய் பாம்பை வாங்கிட்டு வா, கிழவியோட நாடகத்தை நாம எல்லாருக்கும் அம்பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா பக்கத்துல போய் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிச்சி விஷம் இல்லாம பல்லு புடுங்கின ஒரு பாம்பை வாங்கி பையில போட்டு எடுத்துட்டு வந்து, எம்மா இந்த பையில தான் பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட போஸ் கொடுக்கவும், சரிடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா சேலையில மறைச்சி வச்சு அப்பத்தா பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறவங்க பக்கத்துல போய் அந்த பாம்பை விட்டுடுறாங்க. அப்பந்தான் ஒரு பாட்டி அந்த பாம்பை பார்த்துட்டு ஐயோ பாம்பு பாம்புன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. பாம்பை பார்த்தா ஊந்து போகுது. உடனே எல்லாரும் பயந்து எந்திரிச்சு ஓடுறாங்க. அப்பத்தாவை பார்த்தா பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கவும் இங்க எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. என்னது அப்பத்தா எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி ராஜாங்கம் எல்லாரும் அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் கருப்பு வந்துட்டு ஐயோ அப்பத்தா சொதப்பிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சு, அந்த பாம்பை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் பாம்பை அடிச்சு வெளியே தூக்கி போட்டுடுறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா கிடந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்செல்வியும் சேதுவையும் அப்பத்தா பாக்குறாங்க. சேதுக்கும் தமிழுக்கும் பார்த்தா பயங்கரமா கோவம் வருது. அப்பத்தா நீ செத்த மாதிரி நடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் முறைச்சி பாக்குறாரு. தமிழை பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியோட அப்பத்தாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சன்னாசியும் ராஜாங்கமும் அப்பத்தா பக்கத்துல வந்து, என்ன அத்தா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்துயா அது வந்து சேதுவையும் தமிழ்செல்வியும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாயா நான் இப்படி நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்க ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது. கிழவி இப்படி நாடகம் நடத்தி வீட்டில் இருக்கிற எல்லாரோட மனசையும் சுக்கு நூறா உடைச்சிட்டு கேட்டா இவங்களை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இப்படி நடிச்சேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அப்பத்தா மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன அத்தா அதுக்காக இப்படியா பண்ணுவ, நான் எவ்வளவு மனசு உடஞ்சு போனேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி அழுதுகிட்டே சொல்லவும், மன்னிச்சிருங்க ஐயா, இந்த சேதுவையும் தமிழையும் சேர்த்து வைக்க எனக்கு வேற வழி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்கும்போது சேது அப்பத்தா பக்கத்துல வந்து, ஏய் கிழவி உனக்கு மண்டையில அறிவு இருக்கா இல்லையா, உனக்கு வயசு என்ன, உன் வயசுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஈஸ்வரிய பார்த்தா இதை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி போடு கிழவியோட நாடகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாவித்திரிய பார்த்தா கிழவி சாகலையா, கிழவி செத்தா கிழவியோட நகை நட்டெல்லாம் எனக்கு வரும்னு பார்த்தா கிழவி இன்னும் உசுரோட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சேது வந்துட்டு, இங்க பாரு அப்பத்தா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் இவ கூட என்னால சேர்ந்து வாழ முடியாதுன்னு. அப்படி இருந்தும் நீ செத்து போன மாதிரி நடிச்சு இவ்வளவு வேலை பார்த்துருக்க. இப்படி பண்ணதுக்கு அப்புறமும் நான் இவ கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்க பாருடா சேது, இது என்னன்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா கையில விஷ பாட்டில காட்டுறாங்க. இந்த விஷ பாட்டில் இருக்கு பாத்தியா, நீ இவளோட சேர்ந்து வாழலன்னு வையி, இந்த விஷத்தை குடிச்சு இப்ப நடந்த நாடகத்தை உண்மையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சேதுவை மிரட்டவும், அப்பத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாண்டா நீயும் தமிழ்செல்வியும் சேர்ந்து வாழணும், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும், நீங்க சேர்ந்து வாழ்றத நான் பார்க்கணும், நான் இப்போவோ அப்போவோன்னு இருக்கேன்டா, நீங்க இப்படி ஆளாளுக்கு வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா என் ஆத்மா எப்படிடா சாந்தி அடையும், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றத பார்த்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா கண்ணை மூடணும்னு நினைக்கிறேன்டா, அது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இந்த வயசுல சேர்ந்து வாழாம இப்படி வீம்பு பிடிச்சி என்னடா சாதிக்க போறீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் இங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பார்த்தா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பந்தான் வீட்டில் கூடியிருக்கிற கூட்டம் எல்லாம் பார்த்தா அப்பத்தாவுக்கு சாதகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆத்தா சொல்றதும் சரிதானே, ஆத்தா இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் பண்ணி இருக்குன்னா அது எதுக்கு, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தானே. ஆத்தாவுக்கும் வயசு ரொம்ப தாண்டிருச்சு, ஆத்தா இப்போவோ அப்போன்னு தான் இருக்கு. ஆத்தா கண்ணை மூடுறதுக்குள்ள நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றத பார்த்துச்சுன்னா ஆத்தா சந்தோஷமா கண்ணை மூடும்ல. ஏன் ஆத்தா மனச இப்படி நோகடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பிக்கவும் சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு வழியா சரின்னு சொல்லிட்டு, சரி அப்பத்தா, நானும் தமிழும் சேர்ந்து வாழ்றோம், ஆனா தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படியெல்லாம் பண்ணாத, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, உன்னை இந்த கோலத்துல பார்க்கையில என் மனசு எப்படி நொறுங்கி போயிருச்சு தெரியுமா, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரிடா நான் இந்த மாதிரியெல்லாம் இனிமே பண்ண மாட்டேன், ஆனா நீயும் தமிழ்ச்செல்வியும் ஆயுசு முழுக்க சேர்ந்து ஒன்னா வாழணும், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க 2 பேரும் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுதுகிட்டே சொல்றாங்க.